ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மணமணக்கிற வத்த குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: சுண்ட வத்தல், வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய். வெள்ளை பூண்டை இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை உரித்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிடணும். சிறிதளவு புளி தேவையான அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் செக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு ஊற்றி எடுத்துக்கிட வச்சுக்கிடணும். கடுகு சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு, உரிச்சு வச்ச வெள்ளை பூண்டை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடணும். இதில் எல்லாம் மிக்சர் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதுதான் குழம்புக்கு மனம் கொடுக்கறது. கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை நல்லா சீராக அந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணும். அப்புறம் எங்கள் ஊர் குழம்பு மசாலாவை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஊரில் என்ன மசாலா கிடைக்கும் அந்த மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு நல்லா சீராக பரவுற மாதிரி இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளியை எடுத்து இன்னும் நல்லா கரைச்சிட்டு குழம்புல நம்ம ஊற்றிக்கிடணும். ஊற்றிட்டு எல்லாம் நல்லா மிக்சர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற பக்குவம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே தான் அடிப்பிடிக்காமல் இருக்க நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நல்லா கொதிக்க இன்னும் கொதித்து சுண்ட வத்தல் குழம்பு கட்டியான பக்கம் வந்தால் தான் குழம்பு ரெடின்னு அர்த்தம். இன்னும் கட்டியாக அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம அந்த பக்கம் சுண்ட வத்தல் வறுத்து குழம்புக்குள்ளே போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் குழம்புல வறுக்கிற அளவுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றிட்டு தேவையான அளவு சுண்ட வத்தல் எடுத்து சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். நாங்கள் உப்பு இல்லாத சுண்டவத்தல் எடுத்ததுனால தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் உப்பு உள்ள சுண்டவத்தல் எடுத்திங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அதில் தேவையான அளவு உப்பு இருக்கும். உப்பு சீராக பரவல அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த குழம்பு கரைசலில் மிக்ஸ் பண்ணணும். சுண்டவத்தலும் குழம்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டு நல்லா கொதிக்கிற பக்கம் நல்லா கட்டியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். இந்த கட்டியான பக்கம் வந்துருச்சு. சுவையான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிருச்சு.